ஸ்டேஜில் நான் ஏறணும்லாம் நான் நினைக்கல பாக்யா. எனக்கும் தெரியும். நான் தான் தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்கிட்டேன். அவளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வராம போனதுக்கு நான் தான் காரணமோன்னு எனக்கு கில்ட்டியா இருக்கு. அத பத்தியெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. வெற்றி தோல்வி எல்லாத்தையும் சமமா எடுத்துக்கணும்னு இனியாவும் புரிஞ்சுக்கணும்ல. இனியா இப்ப ஓகேவா இருக்காளா? ஆ, ஓகேவா தான் இருக்கா. அது ஏதாவது பேசணுமா? பேச வந்து தயங்குறீங்களா? ஆமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? இன்னைக்கு ஒரு நாள் நாம எல்லாரும் எங்கேயாவது போயிட்டு வரலாமா? எங்கேயாவதுனா? புரியல. ரிசார்ட் மாதிரி எங்கேயாவது போயிட்டு வரலாமா? யாரெல்லாம்? நீங்க, நான், வீட்ல இருக்கிற எல்லாரும். என்னங்க திடீர்னு? என்னாலதான் வீட்ல இருக்கிற எல்லாரும் அப்செட்டா இருக்காங்க. வெளியே போனா எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்கன்னு தோணுது. நீங்க தேவையில்லாம யோசிக்கிறீங்க. நம்ம வீட்ல இருக்கிற ஆளுங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா? கொஞ்ச நேரம் ஒரு மாதிரியா இருப்பாங்க, அப்புறமா சரியாயிடுவாங்க. இல்ல, எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. அதனாலதான் சொல்றேன். எல்லாரும் எங்கேயாவது போலாம். எங்க போறது, எப்படி போறதுன்னு எல்லாத்தையுமே நான் பிளான் பண்றேன். நீங்களாம் வந்தா மட்டும் போதும். உங்களுக்கு வர விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லைன்னா சொல்லிடுங்க. எனக்கு ஓகே தான். ஆனா மத்தவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மத்தவங்கள வர வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்க வரீங்கல்ல? தேங்க்ஸ். மேடம், ஒரு நிமிஷம். நானும் வரலாமா? உன் பாக்யாக்கா வந்தா நீயும் வருவதானே? என்ன இருந்தாலும் தனியா கூப்பிடணும்ல. நீங்க என்னை கூப்பிடவே இல்லை. சரி, நீயும் வா. தேங்க்ஸ்.